வணக்கம் நேயர்களே. இந்த பதிவின் தலைப்பு ஒரு வேதம் போதுமே, இதற்காக 4 வேதங்கள். இதான் தலைப்பு. மிகவும் சர்ச்சைக்குரிய தலைப்பு. ஏதோ பரபரப்பான ஒரு தலைப்பை கொடுத்து உங்களை கவர்ந்தெழுக்கும் நோக்கம் இந்த பதிவுக்கு இல்லை. அதே சமயம் உலகமென்றும் போற்றப்படும், அதாவது இலக்கிய உலகில் மட்டுமல்ல, ஆன்மீக உலகிலும் மிகவும் பரவலாக பேசப்படும் நமது வேதங்களின் பெருமையையும் அதனுடைய தாக்கத்தையும் குறை சொல்லுவது இந்த பதிவின் நோக்கமல்ல. நமக்கு வேத வியாசர் 4 வேதங்களை நம்ம கொடுத்துள்ளார். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இந்த 4 வேதங்களில் 4வது வேதமாகிய அதர்வ வேதம் இப்பொழுது நம்ம கையை விட்டு போயிடுது. அதை நம்ம தான் அனுப்பிச்சி வச்சோம். 80 கோடி இந்துக்களில் 1000 பேருக்கு தான் இந்த அதர்வ வேதத்தை பாராயணம் செய்ய முடியும். அதாவது படிக்கவும் தெரியணும், அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணக்கூடியது 1000 பேர்கள் தான். இந்த அவல நிலைக்கு ரொம்ப வருத்தப்பட்டவர் காஞ்சி பெரியவர். இங்கிருந்து தமிழ்நாட்டில் அதர்வ வேதத்தை பாராயணம் செய்வர்கள், ஓதுவர்கள்லாம் 1-2 பேர் கூட இல்லை என்பதனால ஒரிசாலேருந்து ஒரு பெரிய ஃபேமிலி அழைச்சிட்டு வந்து இங்கே அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவங்கள் வழியாக இந்த வேதத்தை அவர் பரவ செய்தார். இதில் என்ன ஒரு பெரிய பேரடாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகமெங்கும், அதாவது எஸ்பெஷலி ஜெர்மனி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அஃப்கோர்ஸ் யூஎஸ்ஏலையும் அதர்வ வேதத்துக்கு ஒரு பெரிய மவுசு வந்து விட்டது. காரணம், அதில் இருக்கிற அந்த பிரமிக்க வைக்கும் செய்திகள், நமது தினசரி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொண்டது அந்த அதர்வ வேதம். நான் சமீபத்தில் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று கொடுத்தேன், டீகோடிங் அதர்வ வேதா ஃபார் த 21st century என்று சொல்லி விஸ்வ இந்து பரிஷத்துலாம் கொடுத்தேன். அதுக்கு தலைவர் வேதாந்தம் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இந்த செய்தி எல்லா இடங்களையும் பரவ வேண்டும், மீண்டும் அதர்வ வேதத்தை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நெறிமுறையாக கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருந்தார். அப்படிப்பட்ட நமது தினசரி வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள அதர்வ வேதத்தை நாம் கிட்டத்தட்ட இழந்து விட்டோம். லக்கிலி ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்மள்கிட்ட இருக்குது. ஒரிஜினல் டெக்ஸ்ட் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, காஷ்மீர் அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இருக்குது. நமக்கு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் பாராயணம் செய்வர்கள் தான் ஆள் இல்லை. அப்படிப்பட்ட அந்த அதர்வ வேதம் நம்ம கைவிட்டு போனது போல மற்ற 3 வேதங்களும் நம்ம கையை விட்டு போயிடுமோ என்ற ஆதங்கத்தில் தான் இந்த பதிவு. இது சொல்லும்போதே சிலருடைய முகம் சுளிர்த்து போவதை நான் உணர்கிறேன். எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, வேதம் படிக்கும் மாணவர்கள் அதிகமாகிட்டே வராங்க, வேத பாடசாலைக்கு பணம் கொட்டுகிறது, நல்லா படிக்க எல்லாருமே ரிட்டையர் ஆனவங்கள்லாம் வேதங்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பிரச்சனை என்று சிலர் கேட்கலாம். அவர்களுக்காகவும் இந்த பதிவு. தயவுசெய்து இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று அன்புடன் மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் சின்ன ரீகேப் பண்ணிப்போம். நம்ம பாரம்பரியத்தில் 4 யுகங்கள் உங்களுக்கே தெரியும். அது சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். முதல் 3 யுகங்களில் ஒரே ஒரு வேதம்தான் இருந்தது, ஒரே ஒரு வேதம்தான். கலியுகம் ஆரம்பித்து விட்ட உடனே, கலியுகம் எப்போ ஆரம்பித்தது, நம்ம குரு சேனலில் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். மகாபாரத போர் ஆரம்பிக்கும் போது கலியுகம் ஆரம்பிக்கப்பட்டது. அமெரிக்காவில் உள்ள மெம்பிஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய டாக்டர் நரஹரி ஆச்சார், அதாவது அந்த நாசாவுடைய சாஃப்ட்வேர், பிளானட்டோரியம் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி மகாபாரத காலகட்டத்தை ஓரளவு அதான் நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். 3100 BCE 3001 கூட 2000 சேர்த்தாங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபாரதம் போர் நடந்தது. அப்போ தான் கலியுகம் ஆரம்பிச்சது. கலியுகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை நன்றாக வியாசர் உணர்ந்து கொண்டார். 100 ஆண்டுகள் தான் மனிதர்கள் வாழப்போகிறார்கள். அந்த ஒரே வேதத்தை படித்து உணரக்கூடிய நாட்கள் இல்லை. ஆகவே என்ன பண்ணார்னா 4ஆக பிரிச்சார். அதை முன்னாடி சொன்னோம் இல்லையா, 4ஆக பிரித்து நம்ம கொடுத்தார். அது இந்த செய்தி மகாபாரத்தில் அனுசான பருவத்தில் இருக்கிறது, விஷ்ணு புராணத்திலும் இருக்கிறது. இப்போ அவர் 4ஆக என்ன பிரிச்சார், யார்கிட்ட கொடுத்தாருங்கிறத நம்ம பார்ப்போம். ருக்வேதம் தேவர்களையும் பிரம்மத்தையும்
நம்ம வரவேற்கக்கூடிய போற்றி வணங்கும் மந்திரங்கள், இதுதான் ரிக்வேதம். இதை வந்து பைலர் என்ற முனிவரிடம் கொடுத்தார் அவர். அதாவது யார் யாருக்கெல்லாம் மெமரி பவர் அதிகமாக இருக்கும் அவங்களெல்லாம் இந்த ரிக்வேதத்தை படிக்க சொல்லி அந்த ஒரு ஃபேமிலியை உருவாக்கினவர் அவர். அடுத்தது யஜுர்வேதம். ரிக்வேதத்தில் உள்ள அந்த மந்திரங்களை யாகங்கள் வழியாக கடவுள்கிட்ட போய் சேர்ப்பது என்பதற்காக யாகங்கள், சடங்குகள் இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது யஜுர்வேதம். இதற்கு வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் வேணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வேணும். அந்த மாதிரியான ஃபேமிலிகிட்ட வியாசர் கொடுத்து அதை வளர்க்க சொன்னார். மூன்றாவது சாமவேதம். ரிக்வேதத்தின் மந்திரங்களை வந்து இசை வழியாக சொல்வதற்கு சாமவேதம். இதை வந்து ஜெய்மனி என்ற முனிவரிடம் கொடுத்தார். கடைசியில் அதர்வ வேதம். அது எப்படின்னா தினசரி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை மெடிசினல் வேல்யூஸ், அப்புறம் வந்து சில மந்திரங்கள், அதான் பில்லி சூனியவங்கள்லாம் சொல்கிறாங்க, பிறரை மயக்கக்கூடிய மந்திரங்கள், அப்புறம் வந்து பூமியை பற்றிய அபூர்வமான செய்திகள், அப்புறம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இதை பற்றி பல விஷயங்கள்ட்ட சொல்ல போகிறேன். பிரமிப்பாக இருக்கும். வைரஸ் பற்றி பல இன்ஃபர்மேஷன், மெடிசினல் ரிசர்ச்சை பற்றி இவ்வளவும் அதர்வ வேதத்தில் இருக்கின்றன. ஸோ இது 4ஐயும் கொடுத்துட்டு அவர் வந்து இது கிட்டத்தட்ட இந்த ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்தியாவில் வந்தது. பாரதம் மட்டும் இன்க்ளூடிங் அகண்ட பாரதங்களில். அதாவது 4 வேதங்களை தொடர்ச்சியாக தலைமுறையாக சொல்லிக்கொண்டு வந்தவர்கள். 8வது 9வது நூற்றாண்டில் சிறிதாக அதர்வ வேதத்தை ஒதுக்கும்படியான சம்பவங்கள் நடைபெற்றன. மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி அதை ஒதுக்கிட்டாங்க. அது சோழர் கால கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா 3 வேதங்கள் தான் இருக்குது, அதர்வ வேதமே காணும். அப்பைய தீட்சிதர் 19th சென்ச்சுரியில் லேட் 18th சென்ச்சுரி அவர் வந்து 500 வேதம் படிக்கும் மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கல்வெட்டு. அதில் வந்து அதர்வ வேதம் இல்லை. அதை கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது வியாசர் நமக்காக கொடுத்த இந்த அதர்வ வேதத்தை நாம் ஏன் ஒதுக்கினோம் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இதற்கு ஆராய்ச்சிகள் பலவிதமாக சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் வேதத்தில் வந்து தெய்வ அம்சங்கள் குறைவு, எல்லாமே லௌகீகமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வியாதிகளை, நோய்களை குணப்படுத்துவது எப்படி, அப்போ தங்கத்தை வந்து உரை போட்டு தங்கமாக இல்லையா என்று கண்டுபிடிப்பது எப்படி, ஆல்கமி. அதை தவிர பிறரை மயக்கக்கூடிய மந்திரங்கள். ஒரு காதலின்னு வச்சுங்களேன், காதலியை மயக்கணும்னா காதலன் இந்த மந்திரத்தை சொன்னால் போகிறோம். இந்த மாதிரி மந்திரங்கள் இருப்பதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து தெய்வீக வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த அதர்வ வேதத்தை சிறிதாக அழித்து விட்டார்கள் என்பது ஒரு பார்வை. நம்ம கேள்வி என்னென்னா, இது வியாசருக்கு தெரியாதா? வியாசர் வந்து திரிகால ஞானி. 4 வேதங்களை கொடுத்த போது அதர்வ வேதத்தினால் நாட்டுக்கு கெடுதல் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக செஞ்சிருக்க மாட்டார். இது இவங்களே செய்தது. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது ஒரு சாராருக்கு போய் சேர வேண்டாம் என்று நினைக்கலாம். there's another theory is there. இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேரக்கூடிய வேதமாக இருப்பதனால அதையும் தடுத்து விட்டார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சியும் இருக்கிறது. இது செய்தவர்கள் யார் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த அதர்வ வேதத்தை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து ஜெர்மன் மொழியில் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்து விட்டன. முழுக்க சொல்வதற்கு நேரம் கிடையாது. ஹைலைட்ஸாக சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆயுர்வேதம் என்பது அதர்வேதத்தில் வந்தது நமக்கெல்லாம் தெரியும். ஆயுர்வேதம் பயின்ற பிஹெச்டி பண்ண ஸ்காலர்ஸ்லாம் கேட்டபோது சொன்னாங்க, 30% தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. த மேன்ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த அதர்வேதா ரிகார்டிங் ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா 30% தான். 10 சாய்கள் எங்கே போச்சுன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வைரஸ் பற்றி பல அபூர்வமான தகவல்கள் அதர்வேதத்தில் இருக்கின்றன. நோயை பரப்பும் நுண்கிருமிகள் 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக ஐரோப்பிய நாட்டில் இந்த மாதிரி ரிசர்ச் நடைபெறவே இல்லை, யாருக்கும் தெரியாது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதர்வ வேதத்தில் வந்து கிருமிகள் பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் வைரஸ், அதனுடைய தன்மைகள், அதனுடைய வண்ணங்கள், அதனுடைய நேச்சர்ஸ் எப்படி, அது எப்படிலாம் பாதிக்கும் அப்படிங்கிறது. அதில் வந்து ஒன்று படிக்கிறேன். அல்குண்டில்னு ஒரு வைரஸ், ஒரு விஷக்கிருமி. அதுதான் வந்து கிட்டத்தட்ட எல்லா நோய்களையும் பறக்கக்கூடியது. ஸ்வான் சலூனான் வசசா ஜம்பாயமசி
காண்டம் 2, சூத்திரம் 31, மந்திரம் 2. இந்த அல்குண்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் வைரஸ். அது வந்து ஒரு ப்ளூ கலரை வெளியே விடும் என்று அதர்வ வேதம் சொல்கிறது. இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட மாடர்ன் மெடிசனில் வந்து ஒரு வைரஸ்க்கு வந்து கலர் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த வைரஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி மைக்ரோ ஆர்கானிசம். அதுக்கு தன்னிச்சையாக ஒரு வண்ணத்தை வெளியே விடக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிற ஆராய்ச்சி. இப்போ நானோ டெக்னாலஜி வந்தோன்னா தேர் ஏபிள் டு ஐடென்டிஃபை செவரல் ஆஃப் தீஸ் வைரஸஸ் ஆர் எமிட்டிங் கலர்ஸ். வண்ணங்களை வெளியே விடுகின்றன என்ற ஆராய்ச்சி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தாகிவிட்டது. இதுதான் வந்து அதர்வ வேதம் சொல்லுகிறதாகும். மற்றொன்று, காச நோய்க்கு வீட்டிலேயே மருந்து தயாரிக்கும் சிஸ்டத்தை வந்து அதர்வ வேதம் சொல்லியிருக்கிறது. இது நம்ம இழந்து விட்டோம். ஏன்னா 18th and 19th centuryயில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் இந்த காச நோயினால் இறந்து விட்டோம், மருந்து இல்லாமல். அந்த சமயத்திலே நமக்கு வந்து அதர்வ வேதம் இல்லாமல் போய்விட்டது. இதுக்காக நம்ம பிரிட்டிஷ் பீப்புளை போய் ஆங்கிலேயரை போய் நம்ம ப்ளேம் பண்ண வேண்டாம், முகலாயர்களையும் ப்ளேம் பண்ண வேண்டாம். அதர்வ வேதத்தை அழித்தது நாம் தான், அவங்களாம் இல்லை. ஸோ இந்த காச நோய்க்கான மருந்து கூட நம்மள்கிட்ட இல்லாமல் போய்விட்டது. இருந்திருந்தனா நம்ம லட்சக்கணக்கான மக்களையும் நம்ம க்யூர் பண்ணியிருக்கலாம். அப்போது அதர்வ வேதத்தில் அருமையான இன்னொரு விஷயம், 4 வகையான சிகிச்சை முறைகள் அதர்வ வேதத்தில் சொல்லப்படுகின்றன. அதர்வணிங்கிறது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜபம் யாகம் வழியாக ஒரு நோயை குணப்படுத்துதல். நமக்கெல்லாம் தெரியும். இப்போ கூட ஜபம் செய்து அல்லது யாகம் செய்து ஒரு நோயை குணப்படுத்த முடியும். தைலின்னு ஒன்று, அதாவது ஜலம், சூரியன், இயற்கை, அதாவது இயற்கையாகவே ஜலத்தில் போய் உங்களுக்கு ப்ரே பண்ணியோ அல்லது சூரியனை வேண்டியோ நம்ம வந்து ஒரு வியாதியை குணப்படுத்தலாம். மானுஷின்னா மருத்துவர்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருந்துகள், டாக்டர் வாங்கினவங்க, அதாவது மருத்துவர்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து நோயை குணப்படுத்துதல். லாஸ்ட், ஆங்கிரசி, மனதால் நம்ம நோயை குணப்படுத்துதல். இந்த ஆங்கிரசிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த curious subjects now it's being discussed in the modern medical world. கேன்சர் நோய் வந்ததுன்னா தன்னைத்தானே அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன், தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு அந்த நோயை குணப்படுத்த முடியுமா என்ற எண்ணம் வந்துடுது. அதர்வ வேதத்தில் ஏற்கனவே இதை பற்றி பல இன்ஃபர்மேஷன் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் தான் நம்ம கிடைக்கல. இப்போ உடலுள்ளேயே வந்து ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. அந்த ஹார்மோன் இஸ் ஏபிள் டு க்யூர் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸஸ். இப்போ நமக்கு ஒரு டிசீஸ் வந்ததுன்னா அந்த ஹார்மோனை பயன்படுத்தி கொண்டு அந்த டிசீஸ் நாமளே குணப்படுத்த முடியும், எந்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பும் நமக்கு இல்லாமல், மருந்துலாம் இல்லாமல். அதுக்கு தான் வந்து ஆங்கிரசின்னு சொல்கிறாங்க. அந்த ஆங்கிரசி சிஸ்டம் நமக்கு இப்போ தெரியவில்லை. ஒரு வேளை ரிசர்ச் பண்ணி இருக்கிற மேன்ஸ்கிரிப்டை திருப்பி பார்த்து ஒரு வேளை கண்டுபிடித்தோமானால் ஒரு பெரிய எதிர்காலத்துக்கு இனிமேல் வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நோய்க்கு யார்ட்டையும் போக வேண்டாம், நம்மளே குணப்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு வந்து சாதாரண ஆட்டோ சஜஷன் பண்ணி செய்ய முடியாது. இப்போ எனக்கு ஒரு கேன்சர் நோய் வந்துன்னா எனக்கு கேன்சர் நோய் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன்னு சொன்னால் கேன்சர் போகாது. யூ ஷுட் பி ஏபிள் டு invoke the inner hormones which is responsible for curing the disease. அதுக்கு மந்திரம் இது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த மந்திரம் நானும் பார்த்ததில்லை, இருக்குன்னு சொல்கிறார்கள். நம்ம தேடி தான் பார்க்க வேண்டும். இது ஒரு புறம் இருக்க. டிஃபென்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் உதாரணம் ஒரு கன்னி வெடி பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கன்னி வெடி வைப்போம் இல்லையா, அது மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரொம்ப அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. துருவா அஸ்திரம், கண்ணீர் புகை போரில் பயன்படுத்துறது. சம்மோ அஸ்திரம், மயக்க மருந்து கொடுக்கறது. அதாவது அந்த அஸ்திரத்தை விட்டவங்கன்னா மயங்கி இருப்பாங்களாம், யாரும் எந்த விதமான ஆக்ஷனும் இருக்காது. இந்த மாதிரியான பல இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்ட் வி ஹவ் லாஸ்ட். அப்புறம் பூமி சுத்தம்னு ஒன்று, இது எல்லோரும் நீங்கள் படிக்க வேண்டும். இப்போ வந்து நம்ம பூமியை வந்து ஒரு சுத்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. என்வாயர்மெண்டல் பொல்யூஷன், ஓவர் பாப்புலேஷன், டிப்ளீஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ், பூமியில் இருக்கிற அத்தனை ரிசோர்ஸையும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வருகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்போது அதர்வ வேதத்தில் பூமி சுத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 28 ஸ்லோகங்கள். பூமி தாயை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும், பூமியோட ரிசோர்ஸஸை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டும், தினசரி வாழ்க்கையில் பூமியை எப்பால் நம்ம பாதுகாக்க வேண்டும், இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. இது யார் கொடுத்துருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எந்த லிட்ரேச்சர்லையும் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்தளவு
தி விஸ்டம் பேக்ட் அதர்வ வேதம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், கண்ணுக்கு மை தயாரிப்போம். நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க கண்ணுக்கு மை எப்படி அந்த காலத்தில் தயாரித்தாங்கன்னா, இது இருக்கு இல்லையா, அந்த கார்பன் கரித்தூள் எடுத்து நல்லா அதை கொஞ்சம் எண்ணெய் விளக்கெண்ணெயெல்லாம் போட்டு நல்லா போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிடுவாங்க. ஹீட் பண்ணோன்னா அதை ஒரு ஃபார்ம் ஆகிடும். அதை வந்து ஒரு வீட்டு உள்ள ஒரு பானை, அது கீழே இன்னொரு பானை, 3 பானை அதுக்கு மேலே அதை வச்சு மூடிட்டு கதவெல்லாம் சாத்திடுவாங்க. சப்தங்கள் எதுவும் கேட்காதபடி, கொஞ்சம் கூட சத்தம் கூட நைட்டில் தான் அதை பண்ணுவாங்க. மறுநாள் காலையில் அதை எடுத்து பார்ப்பாங்க, நிர்மலமாக இருக்கும். அந்த கண்மையை கண்ணில் போட்டினீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் வராது. ஏன்னா சப்தங்களை கார்பன் அப்சார்ப் பண்ணும் என்பது அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த காலத்தில். அதாவது கரிக்கு சப்தங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை உள்ளது என்று அப்பயே தெரிஞ்சுட்டாங்க. இப்போ மாடர்ன் ரிசர்ச் இட் சேஸ் த சேம் திங். வாட் இட் சேஸ் இஸ் த ஆக்டிவேட்டட் கார்பன் 800 to 1000 degree centigrade வந்தது, can be effective at absorbing sound, especially at mid and high frequency. இது என்ன ஆச்சுன்னா, நம்ம யஜ்யம் பண்ணுறோம் இல்லையா, யஜ்யம் பண்ணுறதுலேயும் இதே ஃபார்முலா தான் பண்ணுறோம். நம்ம யாகம் முடித்த பிறகு பஸ்பம்னு கொடுப்பாங்க, அதை எடுத்து நம்ம நெத்தியில் விட்டுப்போம். அதுக்கு பெரிய டிமாண்டு. அது பார்த்திங்கன்னா கருப்பாக தான் இருக்கும். அந்த இதில் வந்து மந்திரங்கள் எல்லாமே இம்பெடடாக இருக்கும் அக்கார்டிங் டு த தியரி. அதாவது ஆக்டிவேட்டட் கார்பனில் நீங்கள் மந்திரங்களை சொன்னீங்கன்னா அந்த மந்திரங்கள் அந்த ஆக்டிவேட்டட் கார்பனில் நிலையாக இருக்கும் என்பது இன்றைய ரிசர்ச். அதுதான் யாகத்தையும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்பம்ங்கிறோட பர்பஸை தான் அந்த பஸ்பத்தை பாருங்கள், நீங்கள் கருப்பாக இருக்கும், ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கும் கார்பன். ஸோ அதில் மந்திரங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். ஓகேங்களா? ஸோ வந்து திஸ் ஆல் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்வ வேதா. இந்த அதர்வ வேதத்தை மேல்நாட்டு அறிஞர்கள் இப்பொழுது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நாம் அதை செய்யணும். இட் இஸ் நாட் டூ லேட். ஏன்னா ஒரிஜினல் அதர்வ வேதம் இஸ் அவைலபிள் இன் இந்தியா, ஆல்சோ இன் யூரோப், ஆல்சோ இன் அமெரிக்கா. நல்ல சம்ஸ்கிருதம் தெரிந்த ஸ்காலர்ஸை வைத்துக்கொண்டு ஒரு இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் பண்ணி ஃபிசிஸ்ட், அப்புறம் லிங்குவிஸ்ட், அப்புறம் வந்து ரிலிஜியஸ் பேஸ்ட் ஹிஸ்டோரியன், ஆர்கியாலஜிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எல்லாரையும் வைத்து கொண்டு ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது நமக்கு எதிர்காலத்துக்கு இந்த வேதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தில் தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கமே. சரி, இப்போது முக்கியமான போர்ஷனுக்கு நம்ம வருவோம். அதர்வ வேதம் நம்ம கைவிட்டு போனது போல் மற்ற வேதங்களும் நம்ம கைவிட்டு போயிடுமா? ரிக், யஜுர், சாம வேதம். வேதங்களை வந்து சவுண்ட் வேவ்ஸ் அடிப்படையாக கொண்டது. அதுதான் முக்கியமான ஒலி சப்த அலைகள் கொண்டது. ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு மீட்டர் இருக்குது. சந்தஸ்ன்னு சொல்லுவாங்க, அனுஷ்டுப், திரிசுப், காயத்ரி, இப்படி தான் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு. ஃபெனடிக்ஸ் இருக்குது. அது நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுடைய ஒலி அலைகள், இன்டர்னேஷன், ஓசை, இதெல்லாம் மெமரி பவர், இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து அதை சொல்லும்போது தான் அந்த வேதத்தினுடைய எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும், அதனுடைய தாக்கம் நமக்கு கிடைக்கும். யுனெஸ்கோவில் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு 2008 இன்னோவேட்டிவ் டாக்டிஸ் யூஸ்டு பை த பிராமின் ப்ரீஸ்ட் ஆன் வேதாஸ்ன்னு சொல்லிட்டு வேதங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோவில் 2008. அதாவது வேதங்களை தொடர்ச்சியாக 3000 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு ட்ரெடிஷ்னாக கொண்டு வந்த பிராமின்ஸ் தானே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய அதை பாதுகாப்பதற்காக யுனெஸ்கோ ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க 2008. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி 13 out of 1000 வேதிக் ரெசிடேஷன் பிரான்ச்சஸ் ஹவ் பீன் சர்வைவ்டு. 1000 வேதிக் ட்ரெடிஷனில் 13 ட்ரெடிஷன் தான் இப்போ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 4 வெல் நோன் ஸ்கூல்ஸ், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, ஒரிசா, அங்கே இருக்கிற வேத பாடசாலைகள்லாம் இன் ஜியோபடி, ஆபத்தில் இருக்கிறது. இது யார் சொல்கிறது? யுனெஸ்கோவில் அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கவனமாக இருங்க, இந்த ட்ரெடிஷனை விட்டுறாதேங்கிறதுக்காக நான் பணம் கொடுக்க தயாராக இருக்கோம். யுனெஸ்கோவில் ஒரு பெரிய தே ஹேவ் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இப்போ வந்துட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இந்திரா காந்தி நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ், ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சந்தான், இவங்க பண்ண ரிசர்ச்சில் 40% ஆஃப் த வேதிக் ப்ரீஸ்ட் தான் சரியாக உச்சரிக்கிறாங்க, அந்த டோனில் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இருக்குது.
இந்த ரிசர்ச்சை வந்து நீ முழுக்க நம்பணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம திருப்பி செஞ்சு பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வேதிக் பிரிஸ்ட்லாம் உட்காந்து வச்சு அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களாங்கிறதுக்கு லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்தாச்சுங்க. நிறைய ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி எந்த நிலைமைங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அது ஆகவே இந்த வேதத்தை காப்பதற்கு நமக்கு அடிப்படையான விஷயம் வந்து வேத பாடசாலைகள். இப்போது வேத பாடசாலைக்கு இப்போ நம்ம வருவோம். இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. தமிழ்நாட்டில் வந்து 400 வேத பாடசாலை இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 200-250 தான். அந்த 250லேயும் கிட்டத்தட்ட 50லேருந்து 100 வரை இருக்கிற மாணவர்கள்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 30 அல்லது 40. மிச்சமெல்லாம் பார்த்திங்கன்னா 5, 10, 15 இப்படி தான் இருக்காங்க. நான் ஒரு வேத பாடசாலைக்கு போனபோது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 பேர் அங்கே மாணவர்கள் இருந்தாங்க. அந்த வாத்தியார் இன்சார்ஜ் சொன்னார் வந்து நிறைய பேர் வர தயாராக இருக்காங்க, ஃபண்ட்ஸும் நிறைய கிடைக்குதுன்னு சொன்னார். அப்போது வெளியில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு கார்டனர். அவர் சொல்கிறார், சார் போன வருஷம் 30 பேர் இருந்தாங்க, 15 பேர் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ வேத பாடசாலையில் மாணவர்கள் தொடர்ச்சியாக இருப்பதில்லைங்கிறது உண்மை. இது வந்து யாரும் வந்து மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 12 இயர்ஸ் கோர்ஸ். ஒரு சாகையை நீங்கள் படிக்கணுன்னா 12 வருஷம் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ருக்வேதனா 12 வருஷம், யஜுர்வேதனா 12 வருஷம், 48 வருஷம் படிக்கணும் நீங்கள் 4 வேதத்தையும் படிக்கிறதா இருந்தால். இப்போ இருக்கிற கால சிச்சுவேஷனுக்கு எந்த மாணவரும் தயாராக இல்லை. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். மாடர்ன் எஜுகேஷன், எதிர்காலம் எப்படி இருக்கிறதோன்ற அச்சம், இதெல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். கும்பகோணத்தில் வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையான வேத பாடசாலை. அங்கே இன்டகிரேட்டட் கோர்ஸ் நடத்துகிறாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா 12 இயர்ஸ் தான், 12 வருஷம் ஒரு வேதத்தை படிக்கணுன்னா சாக்கை. சரி, இன்டகிரேட்டட் கோர்ஸாக நடத்தலான்னு சொல்லிட்டு சில கல்லூரிகள் முயற்சி செய்து வருகிறார்கள். என்னங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது வடநாட்டில் வந்து கேந்திரிய சம்ஸ்கிருத வித்யாலயா, சென்டர் ஃபார் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ், இங்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. ருத்ரம், சமக்கம் இதெல்லாம் நீங்கள் வந்து புருஷ சுத்தம் இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. மொத்தமே 3 வருஷம். அதில் எல்லாம் 4 வேதங்களும் சேர்ந்ததல்ல, வேதங்களுடைய ஒரு போர்ஷனில் தான் கொடுக்குறாங்க. இவங்கள்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வெளியில் போனாலும் எல்லா வேதத்தையும் பற்றியும் தெரிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போது இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம இது ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் நம்மளுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 வேதங்களையும் சுருக்கி அப்ரிட்ஜ் பண்ணி ஒரு வேதமாக கன்வெர்ட் பண்ணி அதை இன்டகிரேட்டட் கோர்ஸஸ் மாற்றி பிஎஸ்சி வேதிக் சயின்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணலாம். 4 வேதங்களையும் எடுத்துக்கொண்டு அதில் எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாங்கிறது நம்ம இருக்க. ருக்வேதத்திலே பார்த்தீங்கன்னா 20வதுல வந்து ஒரு கேம்ப்ளருடைய பாடல் இருக்குது, ஒரு சூதாட்ட ஆடவனுடைய. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம்ஸ் எவர் ரிட்டன்னு உலகத்தில் தான் சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான கவிதை அது. மொத்தம் வந்து சூதாட்டத்தில் ரொம்ப ஆசைப்பட்டுன்னு எல்லாத்தையும் இழந்து விடுகிறான். மனைவி வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்புறம் மாமியார் வந்து உள்ளே வராதேங்கிறாங்க. நான் என்ன செய்வது, என்னுடைய சூதாட்டம் என் ரத்தத்திலே ஊறிவிட்டது, இன்னிலேருந்து நான் சூதாட்டம் ஆட மாட்டேன் என்று சொல்லி சூதாட்டம் நடக்கிற இடத்துல வாசலில் உட்காந்துருக்கான். அப்போ நண்பர்கள்லாம் சூதாட்டம் ஆட போய்விட்டார்கள். அந்த சூதாட்டம் ஆட பகடக்காயுடைய சப்தம் என் மனதுள் போய் காதலன் காதலியை தேடுவது போல் ஓடினேன்னு ஒரு வருது ரிக்வேதத்தில் வருது. இதோடைய பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியல, இதோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியல. இது யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க ரொம்ப. ஸோ இது வந்து இடைச்சொற்களாக இருக்குமா இதில், இது வந்து இப்போ தேவையில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்துலேயும் சில அம்சங்கள் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் விளக்கிட்டு 4 வேதங்களின் சாரங்களையும் ஒன்றா போட்டு 4 ஆண்டுகளில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் வேதிக் சயின்ஸ், பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னு வச்சுங்களேன். அது 4 வேதங்களுடைய அவ்வளோ அம்சங்களுக்கும் அந்த மாணவர்களுக்கு தெரியும். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, பெருமையாக சொல்லிக்கலாம், நான் என்ன படிச்சிருக்கான் பையனா பிஎஸ்சி வேதிக் சயின்ஸ் சொல்லும்போது. அதே மாதிரி அவனுக்கு பொண்ணு கிடைக்கும். இப்போலாம் வந்து வேதம் படிக்கிற மாணவர்களுக்கு மனைவி கிடைக்க மாட்டேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதுவும் இல்லாமல் போய்விடும். இது ஒரு சஜஷன். இப்போ கேட்கலாம், இது வந்து சரியான விஷயமா, தர்மமா? நம்ம வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புழக்கத்தில் ட்ரெடிஷ்னாக வந்த வேதங்களை நம்ம சுருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யஜுர்வேதத்தை 2ஆக பிரிச்சிட்டோம்.
கிருஷ்ண யஜுர்வேதம் அண்டு சுக்ல யஜுர்வேதம் பிரித்தது யாருன்னு கேட்டால் 7th century தான் பிரிச்சிருக்கோம். அதனால் வந்து இது ஒன்றும் தவறே இல்லை. ஆனால் யார் செய்ய போகிறாள்னு கேட்டால் கிரேட் ஸ்காலர்ஸ் இன் சான்ஸ்கிரிட் லைக் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் வந்து சான்ஸ்கிரிட் காலேஜில் பணியாற்றும் நிறைய ப்ரொஃபஸர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மணி டிராவிட், ப்ரொஃபஸர் மணி டிராவிட், அப்புறம் கேரளாவில் வந்து டாக்டர் திவாகர், இந்த மாதிரி, அப்புறம் தஞ்சாவூரில் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், அவங்கெல்லாம் தேர் ஆல் ஸ்பெஷலிஸ்ட் இன் சான்ஸ்கிரிட் as well as யாகங்கள். இவங்களெல்லாம் ஒரு குழுவாக சேர்த்துட்டு அவங்களோட துணையோட 4 வேதங்களையும் அப்ரிட்ஜ் பண்ணி சுருக்கி அது ஒன்றாக ஒரு வேதமாக மாற்றினால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இந்த வேதங்களெல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து ஜம்புநாதன் என்ற கிரேட் சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ஸ்காலர். அவர் இப்பொழுதில்லை. அவர் வந்து இந்த அதர்வ வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த முகவரியில் அதர்வ வேதம் எல்லாரும் படிக்க வேண்டும், வேதங்கள் என்பது ஒரு சாரார் மட்டும்தான் படிக்கணுங்கிறது இனிமே வேண்டாங்கிறார். எல்லாரும் படிக்க வேண்டும், யார் யாரெல்லாம் படிக்க முடியுமோ அவங்கெல்லாம் படிங்க. ஏன்னா வேதம் என்பது சயின்ஸ், இது வந்து ஒரு சாரார் தான் படிக்கணும் என்பது நடுப்பில் வந்தது, அதை விட்டுருவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஜம்புநாதன் என்ன சொல்கிறார் என்றால், எல்லாரும் படிக்கக்கூடியது, எஸ்பெஷலி அதர்வ வேதம் படித்தங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம்னா வி கெட் லாட் ஆஃப் நாலேஜ். அந்த நாலேஜ், அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி கொண்டு நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிறது இந்த வேதங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இது. ஆகவே நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் உங்களை கருத்துக்களை நிச்சயமாக சொல்லுங்கள். இது வந்து உடனே கிட்டத்தட்ட 6-7 மாதமாக, கிட்டத்தட்ட 1 வருஷமாக இதை நினைத்து பலரை சந்தித்து உருவாக்கிய பதிவு இது. உங்களுடைய பதிவுகளை தயவு செஞ்சு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.